அப்படின்ன உடனே சரி நாகராஜனும் நாகக்கண்ணியும் அட நாகலோக வட்டணத்தில் நாகலோக வட்டணத்தில் ஏலவாசம் கோட்டையில் கலசத்தை கொண்டு வட்டமா அடுக்குவார் உடலையும் சுத்துவார் படத்தை விரிப்பார் 21 நாள் அரை மண்டை 48 நாள் வரைக்கும் பூஜை செய்து வாரார் 48 நாளையில் 48 நல்ல செவ்வாய்க்கிழமையிலே நாகலோக வட்டணத்தில் 8 கலசத்தில் யாரெல்லாம் சாமி தாய நல்ல செவ்வாய்க்கிழமையில உனக்கு மத்தியான நல்ல மதியம் போல தாய மதியம் போல மதிய உச்சி தாய மத்தியான உனக்கு மதியம் போல மதிய உச்சி நல்ல வேளையில அந்த 8 நல்ல கலசத்தில தாய முதலாம் எது நல்ல கலசத்தில எம்மா கலசத்தில சக்தி காளி அம்மா வந்து நான் தாய முதலாம் எது கலசத்தில சக்தி காளி அம்மா வந்து தான் பிறந்தார் அவ 2ஆம் எது கலசத்தில அவ ஈஸ்வரி அம்மா தான் பிறந்தார் தாய 3ஆம் எது நல்ல கலசத்தில கலசத்தில துளசி முத்தார் அம்மா வந்து தான் பிறந்தார் உனக்கு 4ஆம் எது கலசத்தில அவன் அம்மா வந்து தான் பிறந்தார் அவ 5ஆம் எது நல்ல கலசத்தில எங்க அழகு மாறி அம்மா தான் பிறந்தார் அவள் 6ஆம் எது நல்ல கலசத்தில அக்கினி மாறி அம்மா தான் பிறந்தார் அவ 7ஆம் எது நல்ல கலசத்தில ஏற்ற வடக்குத்தி அம்மா வந்து தான் பிறந்தார் அவ 8ஆம் எது நல்ல கலசத்தில 8ஆம் கலசத்தில ஏற்ற துர்க்கை அம்மா தான் பிறந்தார் தாய ஆடி வாரா என் தாயான மாரியம்மா அவ ஈராத்து காரியம்மா இருக்கன்புடி மாரியம்மா ஆத்துலையும் நீராடி ஆரணியா மட்டுடுத்து என் தாயான மாரியம்மா அவ அக்கினிய கையிலெடுத்து சித்தாத்தான் கரையதில சின்ன பெண்ணா வந்தவளா பாலாத்து தண்ணியில பச்சை பெண்ணா வந்தவளா கங்கையாத்து தண்ணியில அவ கன்னி பெண்ணா வந்தவளா வைகையாத்து தண்ணியில இரு கண்புடி மாரியம்மா வயசு பெண்ணா வந்தவளா ஆடி வாரம் ஆதாளி போடுவாளா வீரப்பெல்லாம் வீசலையா விரித்தாடும் தலைமுடியா கோரவாய கோரப்பல்லா கோரமுக கண்ணழகா அப்பூச்சடையழகி தாயையன் மாரியம்மா
சாயப்பட்டு என் சேலக்காரி என் தாயான என் காளியம்மா நீ வந்தாலும் போதும் அம்மா போதும் அம்மா வஞ்சனைகள் தீரும் அம்மா நாகம் குடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட கூவை வந்து குலவை போட குள்ளநரி தாலாட்ட பாம்பிறந்து தாலாட்ட பக்தர்கள் குலவை போட இப்படியாக 8 பேர்களும் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் திருமகளாகவே அவதரித்தார்கள். அப்ப நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் திருமகளாகவே அவதாரம் செய்த போது அவங்க 2 பேருக்குமே பிள்ளை இல்லாம தவம் இருந்த காரணத்தால் ஒரு பிள்ளைக்கு தவம் இருந்தவர்களுக்கு 8 பிள்ளைகள் கிடைத்தார் அல்லவா? அவங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தா அடேங்கப்பா ஒரு பிள்ளைக்கு தவம் இருந்தாங்க. சரி 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 வாயினால சொல்ல முடியாது. ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தாங்க. ஒத்த பிள்ளைக்கு தவம் இருந்தாங்க. அவங்களுக்கு 8 பிள்ளை கிடைச்சிருக்கு. இருக்காத சந்தோஷம். அதாவது இறைவனை கும்பிட்டு நமக்கு நேரம் ஆகுது கடவுள் நமக்கு தாமதமாக்கி கொண்டே இருக்கிறாரானா நமக்கு தரமா கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஆமா, நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார். கெட்டவர்களுக்கு கொடுப்பது போல் கொடுப்பார் ஆனால் ஏமாந்து நிற்பார். அது இறைவனுடைய விளையாட்டு. அதனால நல்லதுக்கு காலம் இல்லைன்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனால் கடைசியில அதர்மம் என்னைக்கும் ஜெயிக்காது. தர்மம் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். தர்மம் அப்படி ஜெயிக்கவில்லையானா கடவுள் எது உலகம் எதியா?
அதனால கடவுளை வணங்கினோர் கைவிடப்படார், தெய்வத்தை வணங்கினா கைவிடப்படார், நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் நம்பிக்கையோடு தவம் இருந்தார். 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஆண்டவரே காப்பு. பிறகு அதனால இப்படியாகவே பிள்ளைகளை பெற்றெடுத்த மகிழ்வோடு நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தைக்கு தாயமிர்தம் கொடுக்க முடியாது. அவர் ஒரு மானிட பெண்ணா இருந்தா கொடுக்கலாம், இவன் நாக வடிவம் இல்லையா, கொம்பு தேனை கொடுத்து குழந்தையை கூட்டி வளர்த்தார்கள். அப்ப கையிலே பார்வதா தேவி பார்த்தார். இவ 8 பேரும் இருக்கக்கூடிய அழகை பத்தி இறைவனிடத்திலே கேட்டார். சிவபெருமான் இவள் எண்ணங்களை தெரிந்து கொண்டு 8 பேரின் அழகையும் உயர்வா பேசினார். இனி இறைவன் பார்க்க கூடாது என்று கண்ணனை வைத்து கைலாசம் கொண்டு வந்து பிள்ளைகளை எடுத்து சந்தனமாம் சோலையில் சந்தன மகாமணிவரிடத்திலே வளர்க்க ஒப்படைத்தார். அவரோ தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக 16 வயது வரைக்கும் பக்குவமாய் வளர்க்க அம்மாள் பருவம் அங்கையானார். இனி தாய் தகப்பன் நம் பக்கத்தில் இருந்தாதான் நமக்கு பெருமை உண்டு, அருமை உண்டு என்று அம்மா அப்பாவை அறிய வேண்டும் என்று சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். யாகத்தை பொறுக்காமல் இறைவன் துடிப்பதை கண்டு பார்வதியை வந்து அக்கினியில இறங்கினார். அக்கா இறங்கின உடனே இவ 8 பேர் இறங்கினாள். சிவபெருமான் மகுட சங்காரம் முடிக்கிறதற்கு இவ 8 பேரு வேணும். மகுட சங்காரம் முடிக்க இந்த மாறி காலி இல்லைன்னா அவனை வதை முடிக்க யாராலும் முடியாது அப்படின்னு தீர்த்தம் கொண்டு தெளித்து திருபிரம்பால் தட்டி ஆண்டவன் மது உயிர் கொடுத்த போது தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருபிரம்பால் தட்டுவாரா, தூங்கி மொழித்தலை போல் சுந்தரமா எழுந்துவாரா, எழுந்தழித்து வாரபோது கோட்டை போடு வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தார். 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில ஆண்டவன் சிவபெருமான் 3வது உயிர் கொடுத்து தாயான காளியம்மா அச்சரிச்சி வனமதியில மகுடன மலை முடித்து கைலாசம் மலையதில வைரவர அழைத்துக் கொண்டு வாராள 8 பேரும் முத்து போடு வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா, பரிசோதனை பாப்பாளா, முத்து போட்டு முத்திறங்கி முக்கண்ணை இடமதியில ஆக்குவர் அழைக்கு வரோம் 1008 வரோம் வெல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து அருளசங்கிலே வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகாதேசி நாடு விட்டு சீர்காழி சிதம்பரம் தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் கருக்கடையூர் தானடந்து உச்சால வந்தல்லவோ அறிவிக்கிற நீராடி உச்சால நாதரையோ குழல் வாய்மொழி அம்மாளையோ கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையோ கண்டு மெல்ல தான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு சங்கரங்கோவில் பாதையாக சங்கரங்கோவிலில செப்பத்தில நீராடி சங்கரனையினார கோமதிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி ராஜபாளைய வழியாக சிறுவில்லி புத்தூரில ஆண்டாள வணங்குவாளா அங்கிருந்து புறப்பட்டுத்தான் திருமங்கலம் பாதை கூடி மதுரை வந்தல்லவோ மீனாட்சிய தான் வணங்கி சொக்கனையும் தான் வணங்கி மதுரை தரை கடந்து சிவகங்கை வாதையாக தாராள 8 பேரும்
சிவகங்கை வந்தல்லவோ சக்கந்தி கேட்டுவிட்டு பெருமாள் பட்டியில ஒளிவிருக்க வேணுமென்று தாராள 8 பேரும் இந்த சிவகங்கை மாநகரத்திலே வந்து அம்பிகை காளியம்மாள் நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து கோரக்க சித்தர் ஐயாவும் அதோடு அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகையுமாக தெய்வமெல்லாம் வணங்கி வரக்கூடிய மக்களை ஒரு பயிராக வரச் செய்து மக்கள் ஓர் பயிராக ஐயா ஒரு அம்மா வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சீமானவர்கள் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே சித்து டிவியின் உரிமையாளர் நாமலுக்கு இன்றைக்கும் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே நாமலுக்கு அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த செல்வச்சீமான் குச்சாலநாதர் அகத்தியரின் அருளை பெற்ற அருமை அப்பாவின் அன்பு கரத்தாலே அம்மா அவர்களின் அன்பு கரத்தாலே மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையாக அணிவித்து சின்ன மாலையில சுமக்க முடியாது பெரிய மாலை பிறகு அப்பேற்பட்ட மலர் மாலையை கொண்டு வந்து நாமல் ஒருவருக்கல்ல 6 பேர்களுக்கும் நாமளுக்கு மாலை அணிவித்து ஒரு பொன்னாடை கொண்டு வந்து போச்சு. அதோடு நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாம எந்த ஊருக்கு போனாலும் பக்கத்துலயா சரி ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமே சும்மா வர மாட்டாங்க. ஆமா எதையாவது வாங்கி கொண்டு வருவாங்க. கண்டிப்பா சும்மா வர மாட்டாங்க. ஏதாவது பொருள் ஆமா நம்ம சாரி எடுத்து கொடுப்போம். ஆமா சாரி எடுத்து கொடுப்பாங்க. சரி அல்லது ரூபா கொடுப்பாங்க. சரிதான். ஆமா அப்படி நாமளுக்கு எப்போதும் பரிசளிக்கக்கூடிய செல்வச்சீமான் அருமை அப்பா அவர்களும் நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சம்யுக்தா என்று சொல்லக்கூடிய அருமை பாலகியின் அன்பு கரத்தாலே அவர்கள் சார்பாக அவர்களுக்கு அடுத்தபடியாக பஞ்சவர்ணம் என்று சொல்லக்கூடிய அருமை அக்காவின் அன்பு கரத்தாலே பேர் எனக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சா தாத்தா கையில வந்து கொடுத்துட்டு போயிட்டா. என்கிட்ட கொடுத்தாலும் யார்ட்ட கொடுத்தாலும் பஞ்சவர்ணம் என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வி சம்யுக்தா என்று சொல்லக்கூடிய பாலகியின் சார்பாக அவர்களும் 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு அதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்தின் சார்பாக நாமளுக்கு ஐயாவின் அன்பு கரத்தாலே சித்தர் பீடம் சார்பாக நாமளுக்கு அவர்களும் மலர் மாலை அணிவித்து ஒரு பொன்னாடை கொண்டு வந்து போச்சு சபையிலே நாமளுக்கு அன்பு செலுத்தினார்கள். அப்படி நாமளை ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் இந்த அம்மனுடைய அருளாலையும் ஐயா உடைய அருளாலையும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே அழகு மலை முருகன் மலை முருகன் அவரை 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும் செய்யும் தொழில்கள் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும் அவர் பட்டியது பெருக வேண்டும் பாலாக பொங்க வேண்டும் நோயற்ற வாழ்வோடு என்றும் குறை வச்ச செல்வத்தோடு வாழையடி வாழையா
பன்முகமாகி சென்ற இடமெல்லாம் சிறப்பு வச்சு போன இடமெல்லாம் பன்முகமாக திரும்பி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா மக்களுமே பட்டி பெருகி பாலாக பொங்கி என்றென்றைக்கும் வாழையடி வாழையாக கல்யாண வாசலாகவே வாழ வேண்டும் என்று ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. கண்டா வர சொல்லுங்க மாணி கண்டன கையோடு கூட்டி வாருங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க மாணி கண்டன கையோட கூட்டி வாருங்க. சொல்லுங்க மாணி கண்டன கையோட கூட்டி வாருங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க மாணி கண்டன கையோட கூட்டி வாருங்க. ஐயா கண்டா வர சொல்லுங்க மாணி கண்டன கையோட கூட்டி வாருங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க மாணி கண்டன கையோட கூட்டி வாருங்க. மாணி கண்டன கையோடு கூட்டி வாருங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க மாணி கண்டன கையோடு கூட்டி வாருங்க. நாட்டி வைத்த வித்தை தானுங்க சுவாமி மாறை நாட்டி வைத்த வித்தை தானுங்க. அரியும் சிவனும் சேர்ந்து அரக்கனை எரித்து விட்டு நாட்டி வைத்த வித்தை தானுங்க சுவாமி மாறை நாட்டி வைத்த வித்தை தானுங்க. நாட்டி வைத்த வித்தை தானுங்க என் சாமி மாறை நாட்டி வைத்த வித்தை தானுங்க. அவர் அரிகர சுதன் என்று அகிலமே போச்சுகின்ற அரிகர சுதன் என்று அகிலமே போச்சுகின்ற அழகுள்ள பிள்ளை தானுங்க ஐயப்பனும் அழகுள்ள பிள்ளை தானுங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க மாணி கண்டன கையோடு கூட்டி வாருங்க. பம்பாய் நதி ஓரத்திலே பந்தளத்து காட்டுக்குள்ளே பச்சிலம் குழந்தையாகவே பாவளம் போல மின்னுகிற சோதியாகவே. பம்பாய் நதி ஓரத்திலே பந்தளத்து காட்டுக்குள்ளே பச்சிலம் குழந்தையாகவே பாவளம் போல மின்னுகிற சோதியாகவே. அவர் கரடி புலி சிங்கம் யானை துணையுடனே கரடி புலி சிங்கம் யானை துணையுடனே துள்ளி விளையாடுவாருங்க ஐயப்பனும் துள்ளி விளையாடுவாருங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க மாணி கண்டன கையோட கூட்டி வாருங்க. மல்லிகை முல்லை ரோசா மருது மாறிக்கொழுந்து வனங்களில் இருக்குமுங்க அது ஐயப்பனின் மேனிதனில் மணக்குமுங்க. மல்லிகை முல்லை ரோசா மருது மாறிக்கொழுந்து வனங்களில் இருக்குமுங்க அது ஐயப்பனின் மேனிதனில் மணக்குமுங்க. அவன் பிறப்பிலே கழுத்திலே மாலையுடன் பிறந்தான் பிறப்பிலே கழுத்திலே மாலையுடன் பிறந்து மணிகண்டன் பேருதானுங்க அவருக்கு மணிகண்டன் பேருதானுங்க. அவரை கண்டா வர சொல்லுங்க மணிகண்டன கையோட கூட்டி வாருங்க. சங்கடங்கள் விலகுமுங்க சபரிமலை சன்னிதானம் தெரியுமுங்க.
பக்தருக்கு சங்கடங்கள் விலகுமுங்க சபரிமலை சன்னிதானம் தெரியுமுங்க அவன் நஞ்சப்பன் என்று சொல்லி நெஞ்சுருக நாம் நினைத்தான் ஐயப்பன் என்று சொல்லி நெஞ்சுருக நாம் நினைத்தான் நிச்சயமா வருவாருங்க அவர் நீலிமலை ஐயப்பனுங்க அவரை கண்டா வர சொல்லுங்க கனி கண்டன கையோட கூட்டி வாருங்க சொல்லுங்க மணி கண்டன கையோட கூட்டி வாருங்க சரணமையப்பா கண்டா வர சொல்லுங்க மணி கண்டன கையோட கூட்டி வாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க மணி கண்டன கையோட கூட்டி வாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க மணி கண்டன கையோட கூட்டி வாருங்க வர சொல்லுங்க மணி கண்டன கையோட கூட்டி வாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க மணி கண்டன கையோட கூட்டி வாருங்க ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சரணமையப்பா சாமியே சரணமையப்பா இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் ஆமா எங்களை வரவழைத்த ஆலயத்து நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஆமா அமர்ந்திருந்த பக்தகோடி மக்களுக்கும் ஆமா ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் ஆமையா அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வீடியோ அமைத்த பேர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் ஆமையா எங்களுக்கு பரிசளித்து பாராட்டி செல்வச்சீமான் செல்வச்சீமாட்டிகளுக்கும் ஆமா அதோடு மட்டுமல்லாமல் என்னய்யா காவலாக அமர்ந்திருந்த இருந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமையா நன்றி வணக்கம் ஆமா. நம்மளுடைய நிகழ்ச்சி முடிந்து கொண்டிருக்கும் போது முருகானந்தம் என்று சொல்லக்கூடிய செல்வ சீமான் அவர்கள் ஒவ்வொரு இலைக்கும் 1000 பொன் பெறக்கூடிய பொன்னாடையை கொண்டு வந்து 6 பேர்களும் சார்பாக நமது ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.